நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்க இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. 17 ஆண்டுகள் அனாதை ஆசிரம இல்லத்திலிருந்து உருவான அப்துல் நாசர் இன்று IAS மாவட்ட ஆட்சியர். வறுமை காரணமாக 5 வயதிலேயே குடும்பத்தை விட்டு பிரிந்து அனாதை இல்லத்தில் தங்கி துயரங்களோடு படித்தவர் இன்று கலெக்டராகத்தான் தகுதியை உயர்த்தி கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் பணியிலும் இருந்திருக்கிறார். இளம் வயதில் எவ்வளவு சிரமங்களை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் ஒருபோதும் கல்வியை கைவிடாமல் தொடர்ந்ததால் வாழ்க்கையில் விரும்பிய எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்குகிறார். அவரது பெயர் அப்துல் நாசர். சொந்த ஊர் கண்ணூர் மாவட்டம் தலைச்சேரி. எனக்கு நன்றாக தமிழ் தெரியும் என்பவருக்கு மேலும் 6 மொழிகள் நன்றாக தெரியும். அவரது குழந்தை பருவம் கலங்க வைக்கும் நிகழ்ச்சியை பின்னணி கொண்டது. நாசர் 5 வயதில் பழக்கடை வைத்திருந்த தந்தையை இழந்துவிட்டார். அவருடன் பிறந்தவர்கள் 6 பேர். 4 பெண்கள் 2 ஆண்கள். இவர்தான் கடைக்குட்டி. தாயார் மன்யுமா ஹெச்மா அக்கம் பக்கம் வீட்டு சமையல் வேலை சென்று பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க சிரமப்பட்டிருக்கிறார். 6 பேருக்கும் 3 வேளை உணவு கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட மூத்த பிள்ளை காசிமையை முதலில் ஆதரவற்ற ஆசிரமத்தில் சேர்த்திருக்கிறார் அம்மா. அப்போது கஷ்டம் தொடரவே அவரது உறவினர்கள் அப்துல் நாசரை அனாதை இல்லத்தில் சேர்த்து படிக்க வைக்குமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அங்கு 3 வேளை உணவுக்கு தடையின்றி கிடைக்கும் என்பதால் வேறு வழியின்றி நாசரை தலைச்சேரியில் உள்ள அனாதை இல்லத்தில் சேர்த்திருக்கிறார். அங்கு தங்கி படித்த நாசர் தாயாரின் பாரத்தை குறைப்பதற்காக பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு அப்போதே வேலைக்கு செல்ல தொடங்கியிருக்கிறார். ஆசிரமத்தில் இருந்து பள்ளி 2 கிலோமீட்டர். பள்ளி முடிந்து வரும் வழியில் அம்மாவை போய் பார்ப்பார் நாசர். சின்ன வயதாகவே அம்மாவை கட்டிப்பிடித்து அழுவாராம். ஆசிரமத்தில் பெரிய பையன்கள் நாசரை வேலை வாங்குவதோடு தலையில் குட்டவும் செய்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இவற்றை பொறுக்க முடியாத நாசர் ஆசிரமம் சுவர் ஏறி குதித்து வெளியே ஓடி வந்து விட்டார். ஓட்டல் ஒன்றில் டேபிள் கிளீனிங் வேலை கிடைத்ததும் 3 வேளை சாப்பாடு கிடைத்தது. வீட்டுக்கு இது தெரிய வர மீண்டும் பள்ளி ஆசிரமம் கொண்டு போகப்பட்டார். மீண்டும் பெரிய மாணவர்கள் சித்திரவதை. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது மீண்டும் ஓடி வந்து விட்டார் நாசர். அப்போது சக்காத் காசு நோன்பு காலங்களில் பணக்காரர்கள் ஏழைகளுக்கு வழங்கும் உதவி கொஞ்சம் கிடைத்தது. அந்த காசில் அரை டிக்கெட் எடுத்து திருவனந்தபுரம் ரயில் ஏறிவிட்டார். அங்கு ஒரு ஓட்டலில் வேலை கிடைத்தது. கொஞ்ச நாள் இப்படியே போனது. நான் தலைச்சேரியிலிருந்து கோழிக்கூடு, திருவனந்தபுரம் போன்ற பகுதிகளுக்கு வேலை தேடி சென்றிருக்கிறேன். ஓட்டல்கள், கடைகளில் டெலிவரி பாயாகவும் கிளீனராகவும் வேலை பார்த்திருந்தேன். 16 வயதை கடந்தபோது கேசியர், செய்தித்தாள் விநியோகஸ்தர், எஸ்டிடி பூத் ஆபரேட்டர் போன்ற பணிகளை செய்திருக்கிறேன் என்றார். வேலை பார்த்த ஓட்டல் முதலாளி கை தவறி விழுந்து உடைந்த பிளேட் ஒன்றுக்காக கடுமையாக திட்ட மீண்டும் அம்மாவிடம் தலைச்சேரி வந்து சேர்ந்தார். அம்மா எப்படியாவது நாசர் 10வது படித்தால் ஒரு வேலை கிடைக்கும் என்று உறவினர் வீட்டிற்கு கொல்கத்தா அனுப்பி வைத்தார். அங்கு அப்துல் 10ஆம் வகுப்பு படித்து முடித்ததும் மீண்டும் தலைச்சேரி வந்துவிட்டார். திருச்சூரில் உள்ள வட்டனப்பள்ளி அனாதை இல்லத்திற்கு இப்போது கொண்டு விடப்பட்டிருக்கிறார். அதன் நிர்வாகி உமர் குட்டி சிறந்த மனிதர். படிப்படி என்று நாசரை விடாமல் துரத்து கொண்டே இருந்திருக்கிறார். அவர் படிப்பின் ருசியை நாசருக்கு காட்டியவரே அவர்தான். அங்கு தங்கியிருந்து 12ஆம் வகுப்பு படித்து முடித்த நாசர் பெங்களூர் சென்று ஒரு வருடம் டிப்ளமோ கல்வியை பயின்று பின்னர் தலைச்சேரிக்கு திரும்பி வந்து அரசு கல்லூரியில் BA ஆங்கிலம் படித்தார். அதன் பிறகு கோழிக்கூட்டில் உள்ள பரூக் கல்லூரியில் முதுகலை படிப்பையும் அதைத் தொடர்ந்து ஆசிரியர் பயிற்சி படிப்பையும் படித்து முடித்தார். உமர் தான் நடத்திய பள்ளியில் ஆங்கில ஆசிரியர் வேலை தந்தார். எந்த ஒரு சூழ்நிலையும் படிப்பை தடைப்பட்டு விடக்கூடாது என்பதில் நாசர் உறுதியாக இருந்திருக்கிறார். படித்து கொண்டே கிடைக்கும் வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் வருமானத்தில் படிப்பை விடாமல் தொடர்ந்திருக்கிறார் நாசர். 17 வருடங்கள் குடும்பத்தை பிரிந்து அனாதை இல்லத்தில் தங்கியிருந்திருக்கிறார். ஒரு முறை அந்த இல்லத்திற்கு வந்த தலைச்சேரி துணை கலெக்டர் தான் நாசரின் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். தற்போதைய நிதி ஆயோக் செயல் அதிகாரி அமிதாப் காந்த் 1983ஆம் ஆண்டு தலைச்சேரி துணை கலெக்டராக இருந்தார். அவர் எங்கள் இல்லத்திற்கு வந்து எங்களிடத்தில் தன்னம்பிக்கையும் ஊட்டும் விதத்தில் பேசினார். அவரது வருகையும் பேச்சும் எங்களுக்கு உத்வேகம் அளித்தது. அவரை பார்த்து பிரமித்து போனோம். இன்று கூட நிறைய பேர் அவரை அன்போடு நினைவு கூர்வார்கள். அவரது நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது என்று கூறும் நாசருக்கு திருமணமானது. அதே நேரம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலையும் கிடைத்தது. அவருடைய மனைவி ருக்ஸ்னா தான் உந்தும் சக்தியாக இருந்து கணவரை IAS அதிகாரியாக அழகு பார்த்திருக்கிறார். நாசரின் மனைவி ஆசிரியர். அவர்தான் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுவதற்கு நாசரை ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதலின்படி சென்னை, டெல்லி, அலிகார் போன்ற இடங்களுக்கு சென்று பயிற்சி பெற்று போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கிறார். பின்பு கேரளா சர்வீஸ் கமிஷன் தேர்வில் வென்று மாநில அரசு பணியில் சேர்ந்திருக்கிறார். சிறப்பாக பணிபுரிந்து
2015ஆம் ஆண்டு சிறந்த துணை கலெக்டர் விருதும் பெற்றிருக்கிறார். கேரள அரசின் பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்திருக்கிறார். நுழைவுத் தேர்வை ஆன்லைன் மூலம் நடத்தும் நடைமுறையை கேரளாவில் கொண்டு வந்ததில் நாசரின் பங்களிப்பு முக்கியமானது. நுழைவுத் தேர்வுத்துறை கமிஷனராக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். தற்போது கொல்லம் மாவட்டம் கலெக்டராக பொறுப்பேற்று திறமையாக செயல்பட்டு இருக்கிறார். நாசரின் தாயார் நோய்வாய்ப்பட்ட நிலையில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். தான் நல்ல நிலையில் இருப்பதை அறிந்து கொள்ள முடியாத நிலையில் தாயார் மரணத்தை தழுவியது வெகுவாக பாதித்துள்ளது அப்துல் நாசரை. மகன் நல்ல நிலையில் இருக்கிறான், சிறப்பாக செயல்படுகிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியாத நிலையில் தாயார் பிரிந்துவிட்டது மன வேதனையில் வடுவாக இருக்கிறது என்று அப்துல் நாசர் கண்ணீரோடு கூறுகிறார். இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.